கருடன் தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று சனிக்கிழமையுமே மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் இந்தியன் ரீரிலீஸு, அந்த படம் டே 1ஓட டே 2 நேற்று ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் நிறையா தமிழ் படங்கள், முக்கியமாக ஹரா, அப்புறம் அஞ்சாமை, இந்த மாதிரி நிறையா தமிழ் படங்கள், அப்புறம் ஹிந்தியில் முஞ்சியா அப்படிங்கிற ஒரு படம் நேற்று 2வது நாள் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு வசூலில். அப்புறம் மலையாள படங்கள், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கல. நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்குது நான் சொல்லும்போது. இது நான் கரெக்டாக சொல்லியிருந்தேனே, இது இந்த படம் தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபார்மாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு படம் நினச்சி அதை சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது அந்த படம் கிடையாது. இது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மாசு என்கிற மாசிலாமணி வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடித்த படம் தான். இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டில் கூட இருக்க ஆவியாக இருக்க எல்லார் வீட்லேயும் போயிட்டு அவங்களோட பிரச்சனையெல்லாம், அவங்களோட கடைசி ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறது தான் சூர்யாவோட அந்த பாட்டில் அவர் செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கும் போது அவங்கெல்லாம் அப்படியே மாயமாக மறைஞ்சு போவாங்க. அதில் ஒருத்தர் இருப்பார். அவர் குடும்பம் 2ஆக பிரிஞ்சு நடுவில் கோடு போட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சீன் அதில் வர ஒரு ஃப்ரேம் தான். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அதை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. பேட் பாய்ஸ் 4 டே 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோசமான கலெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் டே 2 பயங்கரமான கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று சனிக்கிழமை இந்த படம் இந்தியாவில் 89 லட்சம், இந்தியாவில் ஓரளவுக்கு சுமாரான கலெக்ஷனாக இருந்தாலுமே வேர்ல்டு வைடு இது ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. $47 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம் வேர்ல்டு வைடு. ஸோ டோட்டலாக 1,77 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 53 மில்லியன் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு டோட்டல் கிராஸ் கலெக்ஷன். அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மஹி, அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் 2,40 லட்சம், வேர்ல்டு வைடு 2,55 லட்சம். ஸோ டோட்டலாக 32,28 லட்சமும், வேர்ல்டு வைடு 34,44 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நல்ல வசூல் 9 நாளில். ஆனால் போன வாரம் வந்ததில் பெரிய வசூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்குது. இதை விட அதிகமாக தான் கருடன் இருக்குது. அப்புறம் முஞ்சியா அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. இதில் இந்தியாவில் மட்டுமே 8,60 லட்சம் கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 9 கோடி. ஸோ ஓவர்சீஸ் இன்னும் அப்டேட் ஆகலை. இது வரையும் கிடைச்ச தகவல் வரையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாளில் அது கிடைச்சிரும் அந்த தகவல். ஸோ 13,25 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 13,85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளில் கலெக்ஷன் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. அதுவும் நேற்று 2வது நாள் பெரிய கலெக்ஷன். கேங்ஸ் ஆஃப் கோதாவரி, இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 51 லட்சம், வேர்ல்டு வைடு 61 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 18 கோடியும், வேர்ல்டு வைடு 22,04 லட்சம். ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் மனமே அப்படின்னு ரீசெண்டாக தெலுங்கு படம், அதோட டே 2 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 3,35 லட்சம், வேர்ல்டு வைடு 4,05 லட்சம். ஸோ டோட்டலாக 5,78 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 6,90 லட்சம். அதுக்கடுத்ததான் குருவாயூர் அம்பல நடையில், அந்த படத்தோட 24வது நாள் வசூல் கேரளாவில் 47 லட்சம், வேர்ல்டு வைடு 52 லட்சம். ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு 24வது நாள். 46,64 லட்சம் கேரளாலையும், 87,74 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டர்போ, இந்த படத்தோட 17வது நாள் வசூல் கேரளாவில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 44 லட்சம். ஸோ டோட்டலாக 35,03 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 73,62 லட்சம். தலைவன் நேற்று சனிக்கிழமை வசூலை பொறுத்தவரையும் சூப்பராக எடுத்திருக்கு. இந்த 2 படங்களை விட அதிகமாக வந்திருக்கு. தலைவன் படத்தோட 16வது நாள் வசூல் கேரளாவில் 60 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக 14,72 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டர்போ என்னதான் முதல் வாரம் ஒரு பெரிய கலெக்ஷன் இருந்தாலுமே இப்போது நேற்று கலெக்ஷனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குருவாயூர் அம்பல நடையில் அப்புறம் தலைவனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அரண்மனை 4, இந்த படத்தோட 37வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 15 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 24 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 65,50 லட்சமும், வேர்ல்டு வைடு 101,78 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். அப்புறம் பிடி சார், இந்த படத்தோட டே 16 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 26 லட்சம். ஸோ டோட்டலாக 11,78 லட்சமும், வேர்ல்டு வைடு
13 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. ப்ராஃபிட்டுமே சில லட்சங்கள் எடுத்திருக்கு. அப்புறம் கருடன் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 85 லட்சம் நேற்று வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்சம், ஓவர்சீஸில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டோட்டலாக 30 கோடியே 52 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 2 கோடியே 72 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸில் 9 கோடியே 33 லட்சம், வேர்ல்டு வைடு 43 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 9 நாளில். ஆக்சுவலாக இந்த படம் 100 கோடி வருமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படம் இப்போதைக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குது. பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு, வாங்கின எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படம் இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்ததான் இந்த வாரம் வந்த திரைப்படங்கள், இதில் இனி ஒரு காதல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு படம் டே 2 50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாகவே 2 நாள் சேர்த்து 1 லட்சம் தான் இந்த படத்தோட வசூல். அப்புறம் தண்டுபாளையம் அப்படிங்கிற ஒரு படம், இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் 1,50,000. ஸோ டோட்டலாக 2,50,000 2 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஹரா அப்படிங்கிற படம் தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக 13 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெப்பன் தமிழ்நாட்டில் 11 லட்சம் டே 2, வேர்ல்டு வைடு 22 லட்சம். இதில் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே ஒரு 9 லட்சம் கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 23 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு இந்த படம் 39 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அஞ்சாமை இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் 5 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 6 லட்சம். அஞ்சாமை படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ டே 1க்கும் டே 2க்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் பார்த்தே தீர வேண்டிய படம், எல்லாரும் கட்டாயமாக பார்த்தே தீர வேண்டிய படம். அப்புறம் இந்த படம் ரொம்ப முக்கியமான இஷ்யூ எடுத்து பேசியிருக்கு எப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிவ்யூ, நிறையா பேர் பொதுமக்கள்லாம் இந்த படம் தயவு செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம். இப்படி சொல்கிற ஒரு படம் தான் பெரிய அப்படியே பிக்கப் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அப்புறம் வரப்போகிற நாட்களில் பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இருக்குது. அது பிக்கப் ஆகி அடுத்த நாள் செகண்ட் டே அதுக்கான கலெக்ஷன் வெளிப்படலை. இந்த படம் எவ்வளோ தேட்டரில் இருந்ததோ டே 1 எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சோ அதே அளவு தான் செகண்ட் டேவும் ஆயிருக்கு. இதில் எந்த பெரிய மாற்றமே இல்லை. இது ஏன் அப்படிங்கிறதே எனக்கு புரியல. ஒரு படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு மக்கள் எப்போவுமே பார்ப்பாங்க. அது வெற்றி தோல்வியை தாண்டி ஃபஸ்ட் டேக்கும் செகண்ட் டேக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். இதில் இல்லை. அது என்ன அப்படிங்கிறது மேபி டே 3 நம்ம ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இந்தியன் படத்தோட ரீரிலீஸ், இந்த படம் டே 1 வந்து ஒரு 18 லட்சம் கிட்ட தமிழ்நாட்டில் வசூல் பண்ணிருந்துச்சு. டே 2 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 32 லட்சம். இதில் கர்நாடகாவில் மட்டுமே ஒரு 3.5 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 43 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 56 லட்சம். ஸோ டோட்டலாக 2 நாளில் 56 லட்சங்கிறது ஒரு டீசெண்டான கலெக்ஷன் தான் ஒரு ரீரிலீஸ் திரைப்படத்துக்கு, அதுவும் கிடைச்ச கம்மியான ஷோஸில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் அஞ்சாமை படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.